Hi students, last class நம்ம metallurgy lesson பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் வரைக்கும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டலர்ஜியில் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் நம்ம என்ன சொல்லலாம், அதர்வைஸ் கால்டா ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஓர்னு சொல்லலாம். இந்த இதில் நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெத்தட். இந்த ஃபிசிக்கல் மெத்தடில் நமக்கு யூஸ் பண்ண போகிறது 3 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், அண்ட் செகண்ட் ஒன் ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் fourth flotation method. But in chemical method பார்த்தீங்கன்னா only one method யூஸ் பண்ண போகிறோம், லீச்சிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம லேட்டராக பார்க்கலாம். பட் நம்ம இப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ண ஓரை நம்ம எப்படி பண்ணுறோம்னா மெட்டல் ஆக்சைடாக மாற்ற போகிறோம். அந்த மெட்டல் ஆக்சைடாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 2 மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ்டிங். ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா இது ஆக்சைட் ப்ராசஸாக யூஸ் பண்ணுவோம். கால்சினேஷன் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ப்ராசஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். லேட்டராக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரிடக்ஷன் ஆஃப் த ஆக்சைட், மெட்டல் ஆக்சைட் டு மெட்டல், அதாவது மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு சில ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரீஜன்ஸ் என்னென்னு நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங், கார்பன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு அண்ட் அலுமினியம், அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். இதெல்லாம் நான் வந்து மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் ஒரு ஓர்லேருந்து மெட்டலை பியூரிஃபை பண்ணாலும் அதில் சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல் அப்படின்ற மெத்தடாலஜி யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது, லிக்விடேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். இதுதான் நம்ம மெட்டலர்ஜியில் நம்ம ரீட் பண்ண போகிற டாபிக்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரஷிங் அண்ட் கிரைண்டரிங் பண்ணுவோம். பால் மில் அல்ல ஸ்டாம்பிங், ஏதாவது நமக்கு என்ன ஓர் இருக்கோ அந்த ஓரை ஃபஸ்ட் நல்லா க்ரஷ் பண்ணணும், நல்லா ஃபைன் பவுடராக பண்ணும். இந்த ஃபைன் பவுடராக பண்ண ஓரை தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷனாக ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஓர், அதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லல, வாஷ் பண்ணணும்னு சொல்லல, அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன மெத்தட்ன்றது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே இதை நம்ம பார்த்துட்டு திரும்ப ஒவ்வொரு டாப்பிக்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நவ் ஓர் அண்ட் க்ரஷிங், கிரைண்டரிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் நம்ம பார்க்க போகிற மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். அந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஹைட்ராலிக் வாஷிங். இந்த ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஓர் இதில் யூஸ் பண்ண போகிறோம்னா மெட்டல் ஆக்சைடு தான், நம்ம ஆக்சைடு ஓர் தான் நம்ம இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆக்சைடு ஓரில் தான் மேக்ஸிமம் கிராவிட்டி செப்பரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங்கு தட் ஹேஸ் அ லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பை சிம்பிள் வாஷிங் வித் ரன்னிங் வாட்டர். அதாவது கேங்கு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேங்கு பார்த்தீங்கன்னா ஓரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அன்வான்ட் மெட்டீரியல், அதாவது நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம், ராக்கி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், சிலிசியஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது எக்ஸ்ட்ரா அன்வான்ட் மெட்டலை தவிர்த்து அன்வான்டாக என்னென்ன இருக்கோ அதுதான் நம்ம கேங்யூன்னு சொல்லுவோம். அந்த கேங்யூவை நம்ம இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு ஓர் எடுத்துக்கிறோம், அதாவது ஆக்சைடு ஓர் எடுத்துக்கிறோம். அந்த ஆக்சைடு ஓரை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஓரை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். எதுலேருந்து செப்பரேட் பண்ணோம்னா கேங்யூலேருந்து. அந்த கேங்யூவில் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மட்டும் நம்ம இருக்கிற மெட்டல்ஸை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் பேர் ஹைட்ராலிக் வாஷிங், அதர்வைஸ் கால்டு கிராவிட்டி செப்பரேஷன். இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் நம்ம என்ன ஓர் நம்ம எடுக்க போகிறோமோ, இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டின், ஸ்டோன் ஆர் ஹெமடைட் ஓர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெமடைட் ஓரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Fe2O3. இந்த Fe2O3 நான் என்ன பண்ணுறேன், ஃபைன் பவுடரை நல்லா க்ரஷ் பண்ணுறேன். க்ரஷ்னால் நல்லா பவுடர் ஆக்கின ஓரை நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் போர் பண்ணுறப்ப இந்த வாட்டர் மாலிகூல்ஸ், இதில் வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். வாட்டர் நல்லா கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும். நான் போடுற பவுடர் மாலிகூல்ஸ் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுறப்ப என்னுடைய ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கிற ஓர் என்ன பண்ணாகும், செட்டில் பாட்டம் ஆன் தட் லேயர் அண்ட் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணோம் அவே ஃப்ரம் த பாத். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக நம்மளுடைய ஓரை, நமக்கு தேவையான ஓரை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஓர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற கோல்டை யூஸ் பண்ணலாம். ஆக்சைட்ஸ் ஓர்ஸாக பார்த்தீங்கன்னா சஜஸ் ஹெமடைட் அண்ட் டின் ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். நவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஹைட்ராலிக் வாஷிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பெஸ்ட் ஓர் இஸ் யூஸிங் ஃபார் இயர் ஆக்சைடு ஓர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூ நோ தட் fourth flotation process. இந்த fourth flotation processன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடு, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா ஓருக்கும் இம்ப்யூரிட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஓரில் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா நிறைய
டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இருக்குது. ஃபோர்த் ஃப்ளோட்டேஷனுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். என்ன ஓர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஓர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸ்பெஷலாக நம்ம என்ன ஓர் இங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கலினா அண்ட் ஜிங்க் பிளாண்டு. கலினா பார்த்தீங்கன்னா லெட் சல்ஃபைட் அண்ட் ஜிங்க் பிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைட். நெக்ஸ்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஓர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலால் தான் வெட் ஆகணும். அண்டு இம்ப்யூரிட்டிஸ் மீன்ஸ் கேங்கியூ பார்த்தீங்கன்னா வாட்டரால் வெட் ஆகணும். இந்த ரெண்டு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும் இந்த மெத்தடை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது ஓரை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுற ஓரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரஷ் பண்ண ஓரை நல்லா சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரை இது மூலயமா நம்ம இப்போ ஃபீட் பண்ணுறோம். அப்போ ஃபீட் பண்ணால் இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா இதில் நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபோர் வந்து ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே நல்லா ஃப்ளோ ஆகிடும். இந்த டேங்க்கில் ஃப்ளோ ஆகிறப்ப நம்ம ஒரு ஃபோர்த்திங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபோர்த் என்ன பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏர் பபிள்ஸ் இருக்க ஒரு ஃபார்மிங் ஒரு நுரை மாதிரி இருக்கும். அந்த நுரை தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ எது நுரை தருமோ, எந்த சப்ஸ்டன்ஸ் எந்த ஓர் வந்து ஒரு ஆயில் அப்சர்வ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபோர்த்திங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 2 ஆயில்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம், பைன் ஆயில் அண்ட் யூக்கலிப்டிக்ஸ் ஆயில். அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஒரு மோட்டார் வழியாக, இந்த மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகிருக்கும், இந்த மோட்டார் வழியாக நான் நல்லா ஸ்டிர் பண்ணுறேன். ஸ்டிர் பண்ண என்ன ஆகும், அந்த ஓர் என்ன ஆகும், பபுள்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி பபுள்ஸாக ஃபார்ம் ஆக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டா, நமக்கு இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆயிலால் தான் வெட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபோர்த்திங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா பைன் ஆயில், யூக்கலிப்டிஸ் ஆயில். அந்த யூக்கலிப்டிஸ் ஆயிலும் பைன் ஆயிலும் என்ன பண்ணால் நம்மளுடைய ஓரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணுறப்ப நம்ம அதை இம்ப்யூரிட்டிஸ் வந்து செப்பரேட் பண்ணணும். அப்படி இம்ப்யூரிட்டிஸ் செப்பரேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்டார் யூஸ் பண்ணுறோம். அந்த கலெக்டார் பார்த்தீங்கன்னா சோடியம் மெத்தில் ஆக்சைட். இந்த ஆக்சைட் வந்து ஸ்மால் குவான்டிட்டி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது என்ன பண்ணால் வாட்டர் ரிப்பலண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற போகிறோம். அதாவது இந்த சல்ஃபர் ஓரை, அந்த ஓரை எல்லாத்தையும் மேலே எக்ஸைட் பண்ணிவிட்டு மேலே அப்பர் பண்ணிவிட்டு வெறும் இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் டவுன் பண்ணும், அதாவது பாட்டமாக செப்பரேட் பண்ணும். அப்படி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம கலெக்டராக யூஸ் பண்ணுறோம். 1 மார்க் கொஸ்டினாக கூட இதை கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் யூ கோ அனதர் ஒன். இப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு செப்பரேட்டடாக நம்ம ஓர் நம்ம செப்பரேட் பண்ணி முடிச்சிடுவோம், கலெக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். அந்த கலெக்ட் பண்ண ஓரில் என்ன பண்ணும், 1 or 2 சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது 2 ஜிங்க் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜிங்க் சல்ஃபர் ப்ரெசென்ட் என்ன, கலினா, அதாவது கலினாவில் நம்மளுடைய சல்ஃபர் எக்ஸ்ட்ரா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கலினா மட்டும்தான் செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்ணுறப்ப ஒரு சல்ஃபர் ஓரை நம்ம என்ன பண்ணுறோம், டிப்ரெஸ் பண்ண போகிறோம். அப்படி டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏஜென்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிப்ரெஸிங் ஏஜென்ட்டு சொல்கிறோம். அதுக்கு 2 எடுத்துக்கலாம், எதை வேணால் அது 1 எடுத்துக்கலாம். சைனைட், சோடியம் சைனைட் ஆர் சோடியம் கார்பனேட். சோடியம் சைனைட் ஃபார்ம்னா பார்த்திங்கன்னா NaCN அண்ட் சோடியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா Na2CO3. இதுதான் நம்ம 2த்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னவா யூஸ் பண்ணால் டிப்ரெஸிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன் இதுக்கு யூஸ் பண்ணால் ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜிங்க் சல்ஃபைட் பை ஃபார்மிங் எ லேயர் ஆஃப் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ். இந்த ஜிங்க் என்ன பண்ணும், அதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ஜிங்க் அந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்டோட கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா சோடியம் காம்ப்ளெக்ஸ், அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது சர்ஃபேஸ் ஆஃப் த ஜிங்க் சல்ஃபேட்டோட சர்ஃபேஸில் நம்ம ஃபார்ம் ஆகிடும். இதுலேருந்து நம்ம செப்பரேட்டாக லெட் சல்ஃபைடை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து 4th ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓரில் ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓர் எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன ஓர் வரை இந்த மெத்தட் எப்படி நம்ம டிஃபர் பண்ணுறோன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியால் டிஃபர் பண்ணுறோம். நம்மளுடைய ஓர் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இம்ப்யூரிட்டிஸ் பார்த்திங்கன்னா நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய என்ன ஓர் எடுத்துக்கிறோமோ அந்த ஓரை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம என்ன ஓர் எடுத்துக்கிறோமோ அந்த ஓரை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போர் பண்ணுறோம். இதுக்குள்ளே போர் பண்ணுறப்ப இந்த ஃபனலுக்குள்ளே போர் பண்ணுறோம். போர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டுக்குள்ளே நம்ம 2 பெல்ட் இருக்குது, ஒன்று லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. 2 பெல்ட்லேயும் ஒரு நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கப்போ நம்ம ஃபைன் பவுடர் பண்ண பெல்ட்டு இதுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒரு வீலில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் என்னது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்மளுடைய ஓரில் எது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் என்ன பண்ணால் magnetic over roller on that is closer to the beaker and away to the beaker பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டின் ஸ்டோன் அண்ட் உல் ஃபார்மேட். இந்த டின் ஸ்டோன் உல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உல் ஃபார்மேட் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும், டின் ஸ்டோன் வந்து நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அப்புறம் ரொம்ப க்ளோஸ்டாக செப்பரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா உல் ஃபார்மேட் தான் இருக்கும். செகண்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பைரோசிலேட் அண்ட் குரோமேட். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதுலேருந்து நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா குரோமேட் ஒரு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். குரோமேட் ஒரு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த 3 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஹைட்ராலிக் வாஷிங்,
ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், மேக்னெட்டிக் செப்பரேஷன், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் மெத்தடில் சொல்லணும். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.